وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا قال الله سبحانه وتعالى قال النبي صلى الله عليه وسلم يا آدم من أين جئت قال حججت البيت فقالوا قد حججته الملائكة رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் மாபெரும் கிருபையால் ஹஜ்ஜினுடைய மாதம் துவங்குகிறது. உலகெங்கிலும் இருந்து ஹாஜிகள் பாக்கியம் நிறைந்த கஅபத்துல்லாஹ்வை ஹஜ் செய்வதற்காக வேண்டி புறப்படக்கூடிய ஒரு சிறந்த தருணத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆனிலே வதஸவ்வது ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா, ஹாஜிகளின் கவனத்திற்காக அல்லாஹ் கூறுகிறான், ஹஜ்ஜுக்கான பயணத்திலே இருக்கக்கூடிய ஹாஜிகளே, நீங்கள் பயண ஏற்பாடுகளில் இருப்பீர்கள். பயணத்திற்கான போக்குவரத்து, பயணத்திலே உள்ள உணவு தேவைகள், ஹஜ்ஜுக்கு சென்றதற்கு பின்னால் அங்கே தங்குவதற்கான ஏற்பாடுகள், உணவு, இன்ன பிற விஷயங்கள், இது குறித்து நீங்கள் தயாரிப்பிலே இருப்பீர்கள். வதஸவ்வது ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா, உங்களுடைய பயண ஏற்பாடுகளில் சிறந்த வழித்துணை ஸாதி தக்வா, இறைவனின் அச்சத்தை, இறைவனின் தக்வாவை உண்டாக்கிக் கொள்வது. உங்களின் பயண ஏற்பாடுகளில் முதன்மையானதாக தக்வா இருக்கட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். ஆக ஹஜ் என்பது இறை அச்சத்தை பிரதானப்படுத்தியதாக இருக்க வேண்டும். ஹஜ் செய்யக்கூடியவர்களுக்கு இறை அச்சமே முதன்மையானதாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆனிலே கூறுகிறான். ஹஜ் ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டிலே ஹஜ் கடமையானது. ஹஜ் கடமையான அந்த ஆண்டிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித ஹஜ்ஜுக்காக வேண்டி சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கஅபத்துல்லாஹிற்கு அனுப்பி வைக்கிறார்கள். அந்த வருடம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் மேற்கொள்ளவில்லை. ஹஜ் என்பது உலகிலே வந்த எல்லா நபிமார்களும் செய்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவங்கி நம்முடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களின் உம்மத்தாகிய நாமும் கியாமத் நாள் வரை கஅபத்துல்லாஹ் என்பது தவாஃப் செய்யப்பட்டு கொண்டே இருக்கும். வருடா வருடம் அங்கே ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் சென்று கொண்டே இருப்பார்கள். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி செல்கிறார்கள். கான மௌதிஉல் பைத்தி ஃபி ஸமனி ஆதம் ஷிப்ரன் அவ் அக்ஸரு அலமா,
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்திலே காபத்துல்லாஹ் என்பது ஒரு குன்றின் வடிவத்திலே இருந்தது. ஒரு ஜான் அல்லது அதை விட அதிகமான, ஒரு முழம் அல்லது அதை விட அதிகமான ஒரு அளவிலே, ஒரு குன்றின் அளவிலே இருந்தது. ஃபகானத்தில் மலாயிகத்து தஹஜ்ஜுஹு கபல ஆதம் சும்ம ஹஜ்ஜ ஆதம். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாஹ்வை ஹஜ் செய்வதற்கு முன்பிருந்தே 1000 வருடங்களாக அந்த காபத்துல்லாஹ்வை மலாயிகத்துமார்கள் ஹஜ் செய்து கொண்டிருந்தார்கள். ஃபஸ்தக்பல்தஹுல் மலாயிகா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ் செய்யும் பொழுது மலக்குமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். ஃபகாலு யா ஆதமு மின் ஐன ஜித்த. ஆதமே, நீங்கள் இந்த பைத்துல்லாஹ்விற்கு எதற்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஹஜ்ஜத்துல் பைத்த, நான் காபத்துல்லாஹ்வை ஹஜ் செய்வதற்காக வந்திருக்கின்றேன் என்று. அது ஹஜ்ஜத்துல் மலாயிகத்து கபலக், உங்களுக்கு முன்னால் இருந்தே மலக்குமார்கள் இந்த காபத்துல்லாஹ்வை தவாஃப் செய்து கொண்டும் ஹஜ் செய்து கொண்டும் இருக்கிறோம் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மலக்குமார்கள் பதில் சொன்னார்கள் என்று ஹதீஸில் வருது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ஜுக்கான அழைப்பை கொடுத்தார்கள். வஅதின் ஃபின்னாசி பில் ஹஜ்ஜி அத்தூக ரிஜாலன். மாந்தர்களே, மனிதர்களே, ஹஜ்ஜுக்காக வாருங்கள் என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாஹ்வை கட்டியதற்கு பின்னால் அழைப்பு கொடுத்தார்கள். அந்த அழைப்பிற்கு பின்னால் ஹஜ் என்பது எல்லோராலும் முன்னோக்கப்படக்கூடிய, எல்லோரும் அந்த இல்லத்திற்கு செல்வதற்கு ஆசை கொள்ளக்கூடிய ஒரு இடமாக, ஒரு புனித ஸ்தலமாக மாறிவிட்டது. காபத்துல்லாஹ் இந்த உலகம் படைக்கப்பட்டதிலிருந்தே காபத்துல்லாஹ் இருக்கின்றது. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வருவதற்கு முன்னால் இருந்தே மலக்குமார்கள் இந்த காபத்துல்லாஹ்விலே தவாஃப் செய்திருக்கிறார்கள், ஹஜ் செய்தார்கள். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடங்கி எல்லா நபிமார்களும் தவாஃப் செய்திருக்கிறார்கள், ஹஜ் செய்திருக்கிறார்கள். ஒரு ஹதீஸில் மிக தெளிவாக வருகின்றது, மாமின் நபியின் இல்லா வகத் ஹஜ்ஜல் பைத்த. எந்த நபியும் ஹஜ் செய்யாமல் இருந்ததில்லை. இல்லா மாக்கான மின் ஹூதிம் வசாலிஹ், ஹூத் சாலிஹ் என்ற 2 நபிமார்களை தவிர. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் ஹஜ்ரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ் செய்திருக்கவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் வந்த நபிமார்களில் எல்லோருமே ஹஜ் செய்தார்கள், ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவிர. எல்லா நபிமார்களும் அந்த இடத்திலே ஹஜ் செய்தார்கள். இன்னும் சொல்ல போனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெள்ளப்பிரளயம் ஏற்படுவதற்கு முன்னால், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலே மிகப்பெரிய வெள்ளப்பிரளயம் ஏற்படுகிறது. உலகம் முழுக்க தண்ணீரிலே மிதக்கிறது. அந்த வெள்ளப்பிரளயம் உண்டாகுவதற்கு முன்னால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ் செய்தார்கள். ஹஜ் செய்து வந்ததற்கு பின்னால் தான் வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டது. அந்த வெள்ளப்பிரளயத்தையும் கூட நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களோடு ஈமான் கொண்டவர்களும் அந்த கப்பலிலே இருக்கும்போது அந்த கப்பல் 40 நாட்கள் காபத்துல்லாஹ்வை சுற்றி சுற்றி வலம் வந்தது என்று வரலாறுகளிலே நாம் காணுகின்றோம். எல்லா நபிமார்களும் ஹஜ் செய்தார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சந்ததியிலே வந்த எல்லா நபிமார்களும், ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்று எல்லா நபிமார்களும் காபத்துல்லாஹ்வை ஹஜ் செய்தார்கள். ஒரே ஒரு நபி ஹஜ் செய்யவில்லை, அது ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அவர்களும் மீண்டும் கியாமத் நாளின் சமீபத்தில், உலக அழிவு நாளின் சமீபத்தில் இந்த உம்மத்தினரிடத்திலே அவர்கள் உயிரோடு இறக்கி வைக்கப்படும் பொழுது அவர்கள் தங்களுடைய வாழ்நாளிலே காபத்துல்லாஹ்வை ஹஜ் செய்வார்கள் என்று ஹதீஸ்களிலே வருகிறது. ஆக ஹஜ் என்பது புனித யாத்திரை அல்ல, அது அல்லாஹு தஆலா இஸ்லாமியர்களுக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய புனிதமிக்க ஒரு கடமையாகும். தொழுகை எவ்வளவு முக்கியமோ
நோன்பு நோற்பது எந்த அளவுக்கு நமக்கு முக்கியமான கடமையோ அது போன்று ஹஜ் செய்வதும் மிக முக்கியமான கடமை. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், மனிஸ்ததாஅ மின்கும் வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததாஅ இலைஹி சபீலா. உங்களுக்கு வசதி இருந்தால் நீங்கள் ஹஜ் செய்வது கடமை என்று சொல்கிறான். வயசானா ஹஜ் செய்யறது இல்லை, அல்லது ஒரு 40 வருடம் கழித்து ஒரு 30 வருடம் கழித்து ஹஜ் செய்கிறேன் என்பது அல்ல. வசதி வாய்ப்பு ஏற்பட்டாலே ஹஜ் செய்வது கடமையாகிவிடுகிறது. வசதி ஏற்பட்டால் ஜக்காத் கொடுப்பது எப்படி கடமையோ, வருடா வருடம் ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பது எப்படி கடமையோ, ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகை எந்த விதத்தில் கடமையோ, அதே போன்று ஆயுளில் ஒரு நாள் ஒரே ஒரு தடவை ஹஜ் செய்வது, வசதி வாய்ப்பு ஏற்பட்டவுடன் ஹஜ் செய்வது கடமையாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டிலே ஹஜ் செய்கிறார்கள். 9ஆம் ஆண்டிலே ஹஜ் கடமையான அந்த ஆண்டில் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹஜ்ஜுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். 10ஆம் ஆண்டு ஹிஜ்ரி 10லே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் செய்ய புறப்படுகிறார்கள். ஹஜ் செய்ய புறப்படும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொது அறிவிப்பு செய்கிறார்கள், யாரெல்லாம் என்னோடு ஹஜ் செய்ய வேண்டும் என்று ஆசை கொள்கிறவர்களோ அவர்கள் அனைவரும் ஹஜ்ஜுக்கு வாருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். எல்லா முஸ்லீம்களும் தயாராகிவிட்டார்கள். ஆயிரக்கணக்கான நபர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ்ஜுக்கு புறப்பட்டார்கள். கிட்டத்தட்ட மதீனாவே காலியாகிவிட்டது. மதீனாவில் ஒரு நபரை கூட பார்க்க முடியவில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லோருமே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு விட்டார்கள். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ்ஜுக்கு செல்லும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய கடமையை செய்வதை நேரடியாக பார்த்து ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் அந்த இடங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன ஓதுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தவாப் செய்கிறார்கள், எப்படி சவை செய்கிறார்கள், அரஃபாவிலே தங்கும் முறை என்ன, அங்கு ஓத வேண்டிய ஔராதுகள் என்ன, இப்படி ஹஜ்ஜினுடைய கிரியைகளை ஹஜ்ஜினுடைய நுசுக்குகளை நாம் தெளிவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து அனுபவபூர்வமாக கற்றுக்கொள்ளலாம் என்ற வேட்கை என்ற ஆசையில் எல்லா முஸ்லீம்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ் செய்வதற்காக புறப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் ஹஜ் சம்பந்தமான மஸ்அலாக்களை கேட்டு தெரிந்து கொண்டார்கள். ஹஜ்ஜினுடைய சட்டங்கள், தவாஃப் செய்யக்கூடிய சட்டங்கள், எத்தனை முறை காபத்துல்லாஹை வலம் வர வேண்டும், எங்கிருந்து தவாஃபை தொடங்க வேண்டும், எங்கு முடிக்க வேண்டும், எந்த இடத்திலே 2 ரக்காத் மகாம் இப்ராஹிம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்திலே 2 ரக்காத் தொழ வேண்டும், அந்த தொழுகையின் முறை என்ன, சை செய்யக்கூடிய முறை என்ன என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இஸ்லாமியர்கள் கேட்டு தெரிந்து கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னார்கள், லிதஅஹுது மனாசிக்கக்கும், என்னை பார்த்து ஹஜ்ஜினுடைய நுசுக்குகளை ஹஜ்ஜினுடைய கிரியைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஃபஇன்னி லா அத்ரி லஅல்லி லா ஹஜ்ஜு பஅத ஹஜ்ஜதி, இந்த வருஷத்துக்கு பின்னாடி நான் ஹஜ் செய்வனான்னு தெரியல, நான் உயிரோடு இருப்பேனா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. அதனால் இந்த வருடம் என்னோடு ஹஜ் செய்பவர்கள் நல்ல முறையிலே நான் செய்யக்கூடிய ஹஜ்ஜை பார்த்து அனுபவபூர்வமாக கற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள் என்று ஹதீஸில் வருது. ஆக ஹஜ் என்பது மிக முக்கியமான அமல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் ஒரு தடவை ஏனும் ஹஜ்ஜை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கூறிய ஒரு அமலாக ஹஜ்ஜினுடைய அமல் இருக்கிறது. ஹஜ்ஜு யாருக்கெல்லாம் வசதி இருக்கின்றதோ அவர்கள் அனைவரும் ஹஜ் செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலாவினுடைய கிருபையில் ஹஜ்ஜுக்கான தனியார் நிறுவனங்களின் மூலம் ஹஜ் செய்யக்கூடியவர்கள் புறப்பட்டு சென்று விட்டார்கள். நேற்றைய தினமே தனியாரின் மூலமாக ஹஜ் செய்யக்கூடியவர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள். ஒரு நண்பர், ஒரு தெரிந்த சகோதரர் நேற்றைய தினம் எனக்கு ஃபோன் செய்தார். ஃபோன் செய்து, ஹஜ்ரத் 27ஆம் தேதி நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன், எங்களுக்கு
கொச்சி விமான நிலையத்திலிருந்து, கொச்சியா கோழிக்கோட்டாங்க திருவனந்தபுரமான்னு தெரியல, அங்கே இருந்து எங்களுக்கு விமானம் தனியார் ஹஜ்ஜி சர்வீஸ் சார்பாக போகிறதால அங்கேருந்து விமானம் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இங்கே ஊருக்கு வரக்கூடிய வாய்ப்பு இல்லை, அதனால் உங்ககிட்ட சொல்லிட்டு போனால் துவா செய்யுங்க அப்படின்ட்டு அவர் ஃபோன் பண்ணி சொன்னார். நீங்களும் துவா செய்யுங்க, நேரடியாக சந்தித்தா நல்லா இருக்கும்னு பார்த்தேன், இருந்தாலும் நீங்கள் ஊரில் இருந்தே போகிறதால நீங்கள் துவா செய்யுங்க அப்படின்னா. இப்படி தனியாரின் மூலமாக ஹஜ் செய்யக்கூடியவர்கள் புறப்பட்டு விட்டார்கள். ஹஜ்ஜி கமிட்டியின் சார்பாக எதிர்வரக்கூடிய மே 5ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை பயணம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லோருடைய ஹஜ்ஜையும் கபூல் செய்வானாக. இந்த வருடம் தமிழகத்திலிருந்து ஹஜ் கமிட்டியின் சார்பாக 6534 பேர் ஹஜ் செய்கிறார்கள். இது சென்ற வருடம் ஹஜ் செய்தவர்களை விட அதிகம். சென்ற வருடம் 4000 பேர் தான் போனாங்க. தமிழகத்திலிருந்து ஹஜ் கமிட்டியின் சார்பாக 4000 பேர் போனார்கள். தனியார்கள் போவதிலே சில சிக்கல் ஏற்பட்டதால் தனியார் நிறுவனங்களின் மூலமாக யாரும் ஹஜ் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை. இந்த வருடம் அல்லாஹ்வின் கிருபையால் ஹஜ் கமிட்டியின் மூலமாக ஒரு 6534 பேரும், தனியார் நிறுவனங்களின் மூலமாக 4000 பேர், ஆக மொத்தம் 10,000 நபர்கள் இந்த வருடம் ஹஜ் செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். தனியார் நிறுவனங்களின் மூலமாக ஹஜ் செய்யக்கூடியவர்கள் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லோருடைய ஹஜ்ஜையும் கபூல் செய்வானாக. அரபு தீபகற்பத்திலே, அரபு நாடுகளிலே போர் மேகம் முற்றிலும் விலகாத நெருக்கடியான சூழலில் ஹஜ்ஜி துவங்கி இருக்கின்றது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹஜ்ஜி மேற்கொள்ளக்கூடிய ஹாஜிகளின் பரக்கத்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அரபு நாடுகளிலே போரினுடைய சூழலை தணிக்கச் செய்வானாக, போரினுடைய சூழலில் விட்டும் முற்றிலும் விளக்குவானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிமார்களுக்கு அவர்களுடைய ஹஜ்ஜுகளை ஒப்புக்கொள்ளப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆக்கி அருள் புரிவானாக. நமக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்துள்வானாக. அருமையானவர்களே, ஹஜ் என்பது மிக முக்கியமான கடமை. நிறைய பேர் ஹஜ் செய்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த வருஷம் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் 10,000 நபர்கள் ஹஜ் செய்ய இருக்கிறார்கள். அது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான தருணம். வருத்தமான ஒரு நிலை என்னவென்றால், நிறைய பேருக்கு ஹஜ்ஜி கடமையாக இருந்தும் ஹஜ் செய்யாமல் இருக்கிறாங்க. வசதி வாய்ப்புகள் இருக்கிறது, வாலிபம் இருக்கின்றது, எல்லா விதமான சகூலத்தும் எல்லா விதமான வசதிகளும் இருக்கின்றது. அப்படி இருந்தும் ஹஜ் செய்யாமல் இருக்கிறாங்க. ஒன்று, ஹஜ்ஜி கடமை என்பதை விளங்காமல் இருக்கிறார்கள். இன்னும் சில பேருடைய நினைப்பு என்னவென்றால், ஹஜ்ஜி என்பது வயசானதற்கு பின்னாடி தான் செய்யணும், இப்போ செய்யணும் தேவையில்லை அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. மனிஸ்ததா மின்கும் இலைஹி சபீலா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கின்றான், உங்களுக்கு வசதி வந்துவிட்டால் ஹஜ் செய்வது கடமை. ஒமன் கஃபர ஃபைன்னல்லாஹ கனிய்யுன் ஹலீம், யார் ஹஜ் செய்வதை புறக்கணிக்கின்றாரோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவருடைய விஷயத்திலே அவன் கவனித்துக் கொள்வான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். நிறைய பேருக்கு என்ன நினைப்பு அப்படின்னா, ஹஜ்ஜி சின்ன வயசில் கடமை இல்லை, வயசானதுக்கு பின்னாடி தான் கடமை. வயசானதுக்கு பின்னாடி ஹஜ்ஜினுடைய காரியங்களை முழுமையாக நம்மால் செய்ய முடியாது. நல்ல ஆரோக்கியம் இருக்கும் பொழுது, முதல் நிபந்தனையை ஆரோக்கியத்தோடு இருக்கும்போது செய்யணும். நல்ல ஆரோக்கியம், எல்லா இடத்துலையும் நடந்தே சென்று செய்யக்கூடிய ஒரு பருவம் என்றால் அது இளமை பருவம்தான். ரொம்ப வயசாயிடுச்சுன்னா மற்றவர்களை எதிர்பார்க்கக்கூடிய, எல்லா அமல்கள் செய்வதற்கும் மற்றவர்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் வசதி இருந்தால் உடனே ஹஜ் செய்வது தான் மிகச்சிறந்தது, மிக ஏற்றமானது. இன்னும் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, என்னுடைய பெற்றோர்களே ஹஜ்ஜுக்கு போகல, முதல்ல அவங்கள அனுப்பி வைக்கிறேன், அதுக்கு பின்னாடி நான் ஹஜ்ஜுக்கு போய்க்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. பெற்றோர்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள், இவர் சம்பாதிக்கின்றார், வசதி வாய்ப்போடு இருக்கின்றார். இவர் சம்பாதித்ததற்கு பின்னால் தான் குடும்பம் நிற்கிறது. இவருடைய சம்பாத்தியத்தில் தான் குடும்பம் நடைபெறுகிறது. நல்ல முறையில் சம்பாதிக்கிறார் அப்படின்னா முதல்ல பெற்றோர் அனுப்பணுமா, இவரு போகணுமா அப்படின்னா இவரு சம்பாதிக்கிறதால இவரின் மீது தான் முதல்ல ஹஜ் கடமை. யார் சம்பாதிக்கிறாங்களோ, வீட்டில் யார் அந்த சம்பாத்தியத்தை செய்கிறார்களோ அவர்களின் மீது தான் ஹஜ் கடமை.
என்னுடைய தாய் அம்மா போயிட்டு வரட்டும், தாய் தந்தை போயிட்டு வரட்டும், அப்புறம் நான் போகிறேன் அப்படின்னு இல்லை. முதல்ல நம்ம போயிட்டு வந்தோம். அதற்கு பின்னாடி நம்முடைய தாயையும் தந்தையையும் அனுப்ப வேண்டும். அது நன்மையான விஷயம். முதலில் ஹஜ் செய்வது இவரின் மீது கடமை. யார்கிட்ட பணம் இருக்குமோ அவர்களின் மீது தான் ஹஜ் கடமை. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த ஆயத்தில் சொல்கின்றான், வமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனிய்யுன் ஹலீம். யார் ஹஜ் செய்வதை நிராகரிப்பார்களோ, ஒமன் கஃபர என்று வருகின்றது. கஃபர என்றால் காஃபிர் ஆகுவது என்ற அர்த்தம். நிராகரிப்பது அதுக்கு நேரடி அர்த்தம் அப்படின்னா காஃபிர் ஆகுவது. காஃபிர் ஆகுவதுன்னா எப்படி அப்படின்னா, இதுக்கு நேரடியாக காஃபிரா அப்படின்னு அர்த்தம்னா அர்த்தம் அது காஃபிர் கிடையாது. யார் ஹஜ் செய்யோ அவங்க காஃபிர் ஆகிறது கிடையாது. யார் ஹஜ் செய்வதை மறுக்கிறாரோ, உங்க மீது ஹஜ்ஜி கடமை அப்படின்னா நான் செய்ய மாட்டேன், என் மீது ஹஜ்ஜி கடமை இல்லை அப்படின்னு மறுக்கிறவங்க தான் காஃபிர் ஆகிடுவாங்க. ஒருத்தர் ஹஜ்ஜினுடைய கடமையை மறுக்கவில்லை, ஏதாவது காரணங்களை சொல்கின்றார், இவர் காஃபிர் அல்ல, முன்கிர், ஹஜ்ஜினுடைய கடமையை தள்ளி போடுகின்றார் அல்லது ஏதாவது சாக்கு போக்குகளை சொல்கின்றார். யாரின் மீது ஹஜ்ஜி கடமையாகிவிட்டதோ அவரின் மீது ஹஜ்ஜி செய்வது கடமை. எப்படி 5 நேரம் தொழுவது கடமையோ, ரமலான் மாதம் நோன்பு நோற்பது கடமையோ, அல்லது பொருளாதாரம் அதிகமாக இருந்தால் ஜகாத் கொடுப்பது கடமையோ, அது போன்று வாழ்நாளில் ஒரு முறை வசதி ஏற்பட்டுவிட்டால் அவரின் மீது ஹஜ்ஜி கடமையாகிவிடுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் எச்சரித்து சொல்கின்றார்கள், மல்லம் தஹபிசுஹு ஹாஜத்தன் லாஹிரத்தன், வெளிப்படையான தடை இல்லை என்றால், அவ் மரத ஹாபிசன், முடங்கி இருக்கக்கூடிய நோய், ஒருத்தர் அப்படியே முடக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நோய் இல்லை என்றார், அவ் சுல்தானின் ஜாயில், அல்லது கொடுங்கோன்மையான அரசன் ஹஜ் செய்வதை விட்டு உங்களை தடுக்கின்றான். இந்த 3 காரணங்கள். வெளிப்படையான தடை, ஏதாவது போர் நடக்குது, ஹஜ் செய்கிறதுக்கு தடையாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு தடை, நம்மளால் எழுந்து நடக்கவே முடியாது, போகவே முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஒருத்தருக்கு இருக்குது, அல்லது போர் செய்வதற்கு நம்முடைய நாட்டில் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த 3 காரணங்கள் இல்லாமல் யார் ஹஜ் செய்யவில்லையோ ஃபல் யமுத் இன்ஷா யஹூதியன் அவ் இன்ஷா நஸ்ரானியன், அவர் யூதராகவோ கிறிஸ்துவராகவோ மரணித்துக் கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக எச்சரித்து கூறியிருக்கிறார்கள். ஆகவே யாரின் மீது ஹஜ்ஜு கடமையாக இருக்கின்றதோ அவர்கள் ஹஜ்ஜு செய்ய வேண்டும். அந்த ஹஜ்ஜை உடனே செய்யணும், வயசானதுக்கு பின்னாடி செய்யணும் அப்படின்ட்டு இல்லை. ஹஜ்ஜு கடமையாகிவிட்டால் உடனே செய்ய வேண்டும் என்பதுதான் இமாம்களின் ஏகோபித்த கருத்தாக இருக்கின்றது. இன்னும் சொல்லப்போனால், நமக்கு ஒரு வீடு இருக்குது, நல்ல வசதியான வீடு, ஒரு ஊரினுடைய மைய பகுதியில் இருக்கு, நல்ல வசதியான வீடு. அந்த வீட்டை விற்று நம்ம ஊரினுடைய வெளிப்பகுதியில் வீடு கட்டிட்டு மீதி பணம் இருந்தால் அதை வச்சு ஹஜ் செய்ய முடியும் அப்படின்னா, அந்த மையப்பகுதியில் இருக்கக்கூடிய வீட்டை விற்று நாம் ஊரினுடைய கொஞ்சம் வெளியே ஒரு வீட்டை வாங்கிட்டு மீதி பணத்தை ஹஜ் செய்யணும் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு அறிஞ பெருமக்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்னைக்கு கார் இல்லாமல் நிறைய பேர் இல்லை. ஹஜ்ஜினுடைய செலவே ஹஜ்ஜி கமிட்டி மூலமாக போனால் ஒரு 5 லட்சம் 4 லட்சம் தான் ஆகுது. இன்னைக்கு காரே 5 லட்சம். 5 லட்சம் அளவுக்கு கார் வாங்கக்கூடிய அளவுக்கு பைசா இருக்குது. ஒரு 10 லட்சம் இருக்குதுன்னா அவங்க மீது ஹஜ்ஜி கடமையாகிடும். ஒருவருக்கு 4-5 கடைகள் இருக்கின்றது, 2-3 வீடுகள் இருக்கின்றது என்றால் அவரின் மீது ஹஜ்ஜி கடமை. நிறைய பேர் என்னன்னா ஹஜ்ஜி கடமை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு பொம்பளை பிள்ளைங்க இருக்குது, பெண் குழந்தைகள் இருக்குது, எப்போ பிறந்தவனே சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. பொம்பளை குழந்தை பிறந்து இப்போ தான் நடக்க ஆரம்பிச்சிருக்கோம், அப்போ அவர் சொல்கிறாரு எனக்கு பொம்பளை குழந்தை இருக்குது, கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னாடி தான் ஹஜ்ஜி கடமை, 20 வருஷம் கழிச்சு அவருக்கு ஹஜ்ஜி கடமை இருக்கும். இவங்களே நினச்சிக்கிறாங்க எனக்கு பொம்பளை குழந்தைங்க இருக்குது அதனால் ஹஜ்ஜி கடமை இல்லை, நான் வீடு கட்டணும் அதனால் ஹஜ்ஜி கடமை இல்லை. வீடு கட்டுவதற்கு இன்றைக்கி சும்மா ஒரு ஆரம்பித்தாலே எவ்வளோ செலவாகுது? ஒரு 30 லட்சம் 40 லட்சம். ஆனால் ஹஜ்ஜுக்கு அவ்வளோ செலவில்லை. வீடு கட்டுவதை காரணமாக காட்டி ஹஜ்ஜை தள்ளி போடக்கூடாது. பொம்பளை பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது காரணமாக காட்டி ஹஜ்ஜை தள்ளி போடக்கூடாது. இவையெல்லாம் ஹஜ்ஜி நமக்கு தாமதமாகுவதற்கு காரணம் அல்ல. யாருக்கு வசதி இருக்குமோ ஆரோக்கியம் இருக்குமோ அவர்கள் எல்லாம் ஹஜ் செய்வது கடமை என்று இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. பெற்றோர்களை அனுப்பிட்டு தான் ஹஜ் செய்யணும் அப்படின்னு இல்லை. நான் நல்ல முறையிலே சம்பாதிக்கிறேன் என்றால்
எனக்கு ஹஜ்ஜு கடமையாகிவிட்டது. என்னுடைய சேவிங்ஸில், என்னுடைய அக்கௌண்ட்டில் ஒரு 10 லட்சம் ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா ஹஜ்ஜு கடமையாகிடும். என்னுடைய பெற்றோர்களுடைய சேமிப்பில் அவ்வளோ இல்லை, ஆனால் என்னுடைய சேமிப்பில் இருக்கிற ஒரு 10 லட்ச ரூபா அப்படின்னா என் மீது ஹஜ்ஜு கடமையாகி விடுகின்றது. எனக்கு ஒரு 2 வீடுகள் இருக்கின்றது, ஒரு வீட்டிலிருந்து வாடகை வருகின்றது, அதனுடைய மதிப்பு ஒரு 20 லட்சம் 30 லட்சம் இருந்துச்சுன்னா என் மீது ஹஜ்ஜு கடமையாகிடும். அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு நம்மில் பல பேரின் மீது, நம்மில் பெரும்பான்மையாளர்கள் மீது ஹஜ்ஜு கடமையாகி விடுகின்றது. அப்படி இருந்தும் நாம் ஹஜ்ஜு செய்வதற்கு தயக்கம் காட்டுகின்றோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற காரணத்தில் உள்ளவர்களை தான் எச்சரித்து கூறினார்கள். சின்ன வயசாக இருந்தாலும் பரவாயில்லை, வசதி இருந்தால் அவர்கள் ஹஜ்ஜு செய்து விட வேண்டும். எத்தனையோ பெரியார்கள், கௌசுல் ஆலம் முஹிதீன் அப்துல் காதிர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹஜ்ஜு செய்யும் பொழுது மிகச்சிறிய வயது. இப்னு ஃபத்தூதா, கொலம்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அமெரிக்காவை கண்டுபிடிச்சவர் கொலம்பஸ், உலகத்தையே சுற்றி வந்தார். அவருக்கு முன்னாடி உலகையே சுற்றி வந்தவர் இப்னு ஃபத்தூதா, இஸ்லாமிய அறிஞர். அவர் தான் உலகத்தையே சுற்றி வந்து இந்த உலக வரைபடத்தையே வரைஞ்சவர். இது நிறைய பேருக்கு இந்த வரலாறு மறைக்கப்பட்டிருக்கின்றது. நிறைய பேர் யார் உலகத்தை சுற்றி வந்தாங்க அப்படின்னு குழந்தைங்கிட்ட கேட்டால் கொலம்பஸ்ன்னுவாங்க. இப்னு ஃபத்தூதா தான் உலகத்தையே முதலில் சுற்றி வந்தார். எந்தெந்த இடத்துல எந்தெந்த நாடு இருக்குது அப்படின்னு துல்லியமாக சொன்னார். அவருக்கு இந்த உலகத்தையே சுற்றி வர வேண்டும் என்ற வேட்கை ஏற்பட்டது அவர் ஹஜ்ஜுக்கு போனதால். அவருக்கு ஹஜ்ஜுக்கு போகும்போது அவருடைய வயது 17. ஹஜ்ஜுக்கு போய் பார்க்குறாரு, பல நிறத்தில் மனிதர்கள். அவங்க ஊரில் அப்படிப்பட்ட நிறத்தை பார்த்ததே இல்லை. அப்படிப்பட்ட நிறங்கள், சில பேர் கருப்பாக இருக்கிறாங்க, சில பேர் வெள்ளையாக இருக்கிறாங்க, சில பேர் சிகப்பாக இருக்கின்றார்கள், சில பேர் தேன் நிறத்திலே இருக்கின்றார்கள். இப்படி பல்வேறு நிறங்கள், பல்வேறு மொழிகளை பேசுகிறார்கள். ஹஜ்ஜில் பார்க்குறாரு இவ்வளவு காட்சியும், பல்வேறு மொழிகள், புரிந்து கொள்ள முடியவில்லை. அவருக்கு ஒரு ஆர்வம் ஏற்படுது. இவ்வளோ நிறமுடைய மனிதர்கள் உலகத்தில் இருக்கிறாங்களா? இவ்வளோ கலாச்சாரம் உலகத்தில் இருக்குதா? இவ்வளோ மொழிகள் உலகத்தில் இருக்குதா? இந்த உலகத்தில் நம்ம சுற்றி வரணும் அப்படின்ட்டு புறப்பட்டவர் தான் இப்னு ஃபத்தூதா. இன்னைக்கு வரலாற்றில் அவருடைய பேர் பதிய வைக்கப்படுகிறது. அவருக்கு ஹஜ்ஜுக்கு போகும்போது அவருடைய வயது 17. ஆக ஹஜ்ஜி செல்வதற்கு வயது ஒரு தடை அல்ல. மனிஸ்ததா மின்கும் இலைஹி சபீலா, வசதி இருந்தால் ஹஜ்ஜு கடமையாகிவிட்டது. உடலிலே ஆரோக்கியமும் வசதி வாய்ப்பும் இருந்தால் சென்று வருவதற்கான பணம், நாம் ஹஜ்ஜு போயிட்டு வரத்துக்கு பணம், நாம் ஹஜ்ஜி சென்று வரும் வரை நம்முடைய வீட்டிலே உள்ளவர்களுக்கான உணவு ஏற்பாடு, இவை அனைத்தும் இருந்தால் ஹஜ்ஜு கடமை. அதே மாதிரி பெண்ணிற்கு இன்னொரு மிக முக்கியமான கடமை, அவர்கள் மஹரமான ஆணோடு செல்லணும், தாய் தந்தையோடு செல்லணும், சகோதரனோடு செல்லணும், கணவனோடு செல்லணும். தனியாக பெண் ஹஜ்ஜு செய்யக்கூடாது. அவர்களுக்கான வசதி வாய்ப்பு 3. 1, உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், பண வசதி இருக்க வேண்டும், மஹரமான துணை இருக்க வேண்டும். ஆண்களுக்கான வசதி என்பது 2, பொருளாதாரம், உடல் சுகம். இந்த 2 இருந்தால் ஹஜ்ஜுக்கு சென்று வருவது கடமையாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய நல்வாழ்க்கை தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.